நிறைவு கருத்தை முன்வைக்க திருமிகு நிர்மலா பெரியசாமி அவர்களை பேச அன்போடு அழைக்கிறேன். திறமையற்ற நிர்வாகம், நிர்வாக சீர்கேடு ஒன்றல்ல இரண்டல்ல அத்துணை இருக்கிறது. சமுதாயத்தின் அனைத்து தரப்பு மக்களும் ஏன் இங்கே போராடி கொண்டிருக்கிறார்கள் என்றால் அதற்கு விடையில்லை. அரசு ஊழியர்களின் பழைய ஓய்வூதியத்தை பற்றி பேசினீர்கள். OPS ஓல்ட் பென்ஷன் ஸ்கீம். ஆம், அந்த பழைய ஓய்வூதியத்தை ஏன் இவ்வளவு நாள் இருந்துட்டு நீங்கள்ல பண்ணிருக்கணும். 5 ஆண்டுகளாக நீங்கள் இருந்தீர்களே, நீங்கள் செய்யாம இப்ப கடைசி நேரத்துல அவசர அவசரமா கூப்பிட்டு பேசி ஒரு பென்ஷன் ஸ்கீம் அறிவிச்சிருக்காங்க. அந்த பென்ஷன் ஸ்கீம் பழைய பென்ஷன் ஸ்கீம் இல்ல. இங்க யாராவது அரசு ஊழியர்கள் இருந்தா உங்களுக்கு தெரியும், பழைய பென்ஷன் ஸ்கீம் கிடையாது. அதிலும் ஒரு தந்திரம், 2007 ஜனவரியிலிருந்து அது நடைமுறைக்கு வரும் என்று ஊழியர்களின் பங்களிப்போடு கூடிய அந்த பென்ஷன் ஸ்கீம் 2007 ஜனவரியிலிருந்து நம்ம என்ன ஆட்சிக்கு வரவா போறோம்னு சிஎம் நினைச்சிட்டாரு போல் இருக்கு. எப்படியும் வரப்போறது இல்ல, அதனால பரவாயில்லன்னு நினைச்சிட்டாரு போல் இருக்குது, பேசி விட்டுருவோம்னு. அடுத்து பாருங்க, அவங்க அரசு ஊழியர்கள் போராடிட்டு இருந்தாங்க. உங்கள் தரப்பு ஆட்கள் சில பேரை கூப்பிட்டு கேக் வெட்டி முடிச்சுட்டு போயிட்டீங்க. அடுத்து செவிலியர்கள், தங்கைகள், சின்ன சின்ன பிள்ளைகள், அவங்களை இழுத்து அவங்க போராடினதுக்கு என்ன கேட்டாங்க? நீங்க வாக்குறுதி கொடுத்தீங்க, 21 தேர்தல் அறிக்கையில வாக்குறுதி கொடுத்தீங்க, ஒப்பந்த முறையில் இருக்கிறவங்களை எல்லாம் நாங்க பர்மனன்ட் பண்ணுவோம்னு. அதனால அவங்க கேக்குறாங்க, ஆட்சி முடிய போதே இதுவரைக்கும் நீங்க பண்ணலையேன்னு சொல்லி கேட்டா அந்த பிள்ளைகளை இழுத்து கொண்டு போய் அந்த வேன்ல தள்ளினதை நீங்க பார்த்திருப்பீங்க. போலீஸுடைய அராஜகம், ஸ்டாலின் அரசனுடைய அராஜகத்தை, திமுக திராவிட முன்னேற்ற கழக அரசனுடைய அராஜகத்தை பார்த்திருப்பீர்கள். அதே போல இடைநிலை ஆசிரியர்கள் அவங்களும் அப்படித்தான் பயங்கரமா போராடுறாங்க. என்ன கேக்குறாங்க? எங்களுக்கும் அதே சம்பளம் கொடுங்க, நாங்களும் அதே மாதிரிதானே வேலை பார்க்கிறோம். சும்மா கேட்கல, நீங்க தான் அதுக்கு ப்ராமிஸ் பண்ணீங்க. என்ன இங்க தேர்தல் அறிக்கையில அதையும் சொன்னீங்க, ஆனா செய்யவே இல்லை. கடைசின்னு யார் நிம்மதியா இருக்கா? உங்க இதுல எந்த தரப்பு மக்களை நீங்கள் விட்டு வைத்தீர்கள்? இப்ப திடீர்னு ஒரு அறிவிப்பு, 248 டெண்டர்கள், 4000 கோடி கார்பரேஷன், சென்னை கார்பரேஷன்ல இந்த ஒரே மாதத்தில் டெண்டர் வெளியிட்டு இருக்காங்களாம். இது உண்மையாக இருக்கும் நிச்சயமாக என்பது எப்படி? எனக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். நேற்று காலையில் எங்கள் வீட்டு வாசலில் ஒரு JCB வந்து நிக்குது. எங்கள் பக்கத்து வீடு முன்னாடி இருக்க பிளாட்ல அப்படியே வந்து திடீர்னு வந்து ஒரு பையன் வர்றாரு. அவர் பாட்டுக்கு கார்பரேஷன் என்னன்னு சத்தம் கேக்குதுன்னு ஓடி போனா கார்பரேஷன்ல இருந்து வர்றோம்னு சொல்றாங்க. அப்படியே அதை வந்து உடைச்சுக்கிட்டே இருக்காங்க செவுத்து ஒட்டி. என்ன நடக்குதுன்னு கேட்டா மழை நீர் வடிகால சரி பண்றாங்களாம். ஒரு அடி பறிச்சு, நாங்க சொன்ன ஏற்கனவே நல்லா தானே இருக்கு, இவ்வளவு காலம் வெட்டி போட்டுட்டு இப்பதான் சரி பண்ணீங்க, மறுபடியும் எதுக்கு வந்து வெட்டுறீங்கன்னு கேள்வி கேட்டா, இல்ல நாங்க மறுபடியும் அதை ஆழமா ஒரு அடி உள்ள இறக்கி அதுக்கு மேல போட போறோம். இது நடக்குமா? எலெக்ஷனை 15 நாள் எலெக்ஷன் அனௌன்ஸ்மெண்ட்டை வச்சுக்கிட்டு இப்ப வந்து பண்றீங்களேன்னா, இல்ல அதெல்லாம் பிரச்சனை இல்லை, நாங்க முடிச்சிருவோம். எப்படி முடிப்பீங்க? அரசாங்கத்துல பணம் இல்ல, கார்பரேஷன் தரிகட்டு போயிட்டு இருக்குது. இதுல வந்து 4000 கோடி ரூபாய் டெண்டர் இப்பதான் பாக்குறோம். இது உண்மைன்னு அப்புறம் எங்க தெருவுல இருக்க எல்லாரும் நாங்க பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டோம். எங்களை தனி வீடு, அதுக்கப்புறம் இருக்கிற பிளாட்ல இருக்க எல்லாரும் வந்து எல்லாருமா சத்தனை போட்டு போலீஸ வர சொல்லி மிகப்பெரிய பிரச்சனை பண்ணதுக்கு அப்புறம் இன்னைக்கு காணோம். திருப்பி எப்ப வருவாங்கன்னு தெரியல. அப்ப அந்த வேகம், அந்த சூப்பர்வைசர் பட்ட பதட்டம், ஏஇ பட்ட பதட்டம், அதையெல்லாம் பாக்குறப்போ நிச்சயமாக இந்த 248 டெண்டர் 4000 கோடி ரூபாய் எப்படிப்பட்ட உண்மைதாங்கிறது நமக்கு தெரியுது. அதே போல ஹைவேஸ்ல 2000 கோடி ரூபாய் ஊழல், நெடுஞ்சாலை துறையில டெண்டர் 2000 கோடி ரூபாய் டெண்டர். அது ஊழல்னு சொல்றது உண்மைதான். ஏன்னா திமுகல 3,84,000 கோடி ரூபாய் ஊழல். ஒவ்வொரு இதுலயும் டிபார்ட்மெண்ட் வைஸா எங்கள் பொதுச் செயலாளர் எடப்பாடியார் அவர்கள் அதுக்கான ஆதாரங்களோட கவர்னர் பார்த்து கொடுத்துட்டு வந்தார். இன்னொன்னு சொன்னாங்க, GDP ரேட் 0.07 போயிருச்சு. ஒண்ணு தெரியுமா? அந்த காலகட்டம் கோவிட் பெருந்தொற்று காலகட்டம். கோவிட் பெருந்தொற்று போல இருக்கப்போ மிகப்பெரிய நாடுகள் எல்லாம் நெகட்டிவ் மைனஸ், பெரும்பாலான இந்திய மாநிலங்கள் மைனஸ் பொருளாதாரத்துல போனப்போ, GDP ரேட் மைனஸ்ல போனப்போ நம்ம மாநிலம் மட்டும்தான் பிளஸ்ல இருந்தது. அது அண்ணன் எடப்பாடியாரின் நிர்வாக சாமர்த்தியம். அந்த சமயத்தில் மட்டும் இப்போதைய முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் இருந்திருந்தால் நம்ம கதியெல்லாம் நம்ம எல்லாம் இருந்திருப்போம்னே தெரியாது.
உண்மையிலே அண்ணன் எடப்பாடியார் இருந்ததால் காப்பாற்றினார். அவ்வளவு தூரம் எவ்வளவு பேர் தெரியுமா? ஆயிரக்கணக்கான பேரை நீங்க திமுக பிரதர்ஸ், உங்களுக்கு நான் சொல்றது புரியாது, கோபம் வரும். ஆனாலும் தெரிஞ்சுக்குங்க, நீங்களும் நாங்களும் எல்லாரும் உயிரோடு இருக்கிறதுக்கு எங்கள் பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடியார் காரணம் என்பதை, அவருடைய நிர்வாகம் காரணம் என்பதை. எப்படிப்பட்ட நிர்வாக திறமை தெரியுமா? நீங்க ஒரு கணக்குல வைக்க முடியாது. இந்த தலைப்புல தம்பி தமிழரசன், நான் மீண்டும் உங்களை நான் ஏற்றுக்கொள்ளவே மாட்டேன். இங்கே நெருங்கும் தேர்தல், நால்வரில் யாருக்கு வெற்றி வாய்ப்பு? யார் தனது ஆட்சி காலத்தில் எல்லாம் மக்களை நினைத்தார்களோ, யார் இந்த சாமானியர்களுக்காக ஆட்சி நடத்தினார்களோ, யார் ஏழைகளுக்காக கட்சி தொடங்கினாரோ, எங்கள் தலைவர், புரட்சி தலைவர், நிறுவனர் தலைவர், அதற்கு பிறகு எங்கள் அம்மா என்ன செஞ்சாங்க? டிஎன்பிஎஸ்சில ஒரு எக்ஸாம் ஒழுங்கா நடத்த முடியல, படிச்சிருப்பீங்க. தேர்வில் குழு டிஎன்பிஎஸ்சில குரூப் 2 எக்ஸாம்ஸ் ஒழுங்கா நடத்த முடியல. டிஆர்பில குரூப் 4ல இருந்து டிஆர்பி எக்ஸாம்ஸ் வரைக்கும் எல்லாத்துலயும் குளறுபடி, எல்லாமே. அதாவது தொழில்நுட்ப கோளாறு பேரை சொல்லிட்டு என்ன கோளாறுனே தெரியல. எத்தனை இளைஞர்களுடைய வாழ்க்கை வீணா போகுது. ஒரு வருஷம் தள்ளி போனா நீங்க தயவு செஞ்சு நினைச்சு பார்க்கணும், இது முழுக்க முழுக்க முதல்வர் ஸ்டாலினின் கையில் தான் அரசாங்கம் இருக்கிறதா என்பதே சந்தேகமாக இருக்கிறது. ரொம்ப நாளைக்கு முன்னாடியே இவர் நினைத்துத்தான், அவருக்கு தெரிந்துதான் இவ்வளவு குழப்பங்களும் நடக்கிறதா? ஒன்னா இரண்டாங்க எடுத்து சொல்வதற்கு we are all really upset about you, Mrs. TM. நீங்க ரொம்ப தப்பு. நீங்கள் நடந்து கொள்வது, வெளிநாட்டுக்கு போறீங்க, நிறைய வெளிநாட்டு முதலீடுகளை கொண்டு வர்றாங்களாம். 12 லட்சம் கோடி, 12,52,000 கோடி. யாரு? நம்ம தொழில்துறை மந்திரி டிஆர்பி ராஜா. சரிப்பா, இருக்குது இல்ல, ஒரு வெள்ளை அறிக்கை போட்டா எதிர்கட்சி தலைவர் கேட்காம யார் கேட்பா? வெள்ளை பேப்பர் எடுத்து காட்டுறாரு. அப்படி ஒரு எகத்தாளமும் மக்கள் விரோத போக்கும் சரி வராது. நிச்சயமா இந்த முறை எங்கள் அண்ணன் எடப்பாடியார் தலைமையில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அப்படி ஒரு ஆட்சியை அமைக்கும். சரி, உட்காரு. பெண்களின் பாதுகாப்பு, நீங்க இவ்வளவு நேரம் சத்தம் போட்டீங்க, நாங்க கேட்டுக்கிட்டு இருந்தோம்ல, உங்களுக்காக எல்லாரும் மேடம், அந்த சிறுபான்மை மக்களுக்கும் அதிகம் செய்தது புரட்சி தலைவர். வாய் மட்டும்தான். ஒரே ஒரு செய்தியை மட்டும் சொல்லி விரைவில் ஆசைப்படுகிறேன். போக்சோ சட்டம் கடந்த அக்டோபர் மாதம் வரை பதிவானது எவ்வளவு தெரியுமா? 6,999. இது அரசாங்க தரவு, காவல்துறையின் தரவு சொல்கிறது. போக்சோ சட்டம் யாருக்கு எதிரானது? சின்ன பிள்ளைகள் வன்புணர்வுக்கு ஆளானால் அவர்களுக்கு எதிரானது. எத்தனை லாக்அப் டெத் தெரியுமா? ஜூலை மாசம் வரைக்கும் 28, 26 காவல் நிலைய மரணம், லாக்அப் டெத், 26 ஆணவ கொலைகள். இத்தனை பண்ணிட்டு நீங்க திரும்ப வந்து நாங்க வந்துருவோம் சொல்றது. அண்ணன் இங்கே இன்னொரு விசித்திரம். டிவிகே காங்கிரஸ் அருமை சகோதரர், டிவிகே காங்கிரஸாக அவர் இருக்கிறார். அவர்கள் எல்லாம் அதை பேசத்தான் செய்வார்கள். ஆனால் உண்மை சாஸ்வரமானது. நல்ல தமிழில் அடித்து பேசிவிட்டால் அது உண்மையாகாது. உண்மையான சொற்களுக்கே மரியாதை உண்டு. நாங்கள் பேசுவது, எங்கள் அண்ணன் எடப்பாடியார் பேசுவது மனதின் ஆழத்தில் இருந்து வரும் உண்மை. அதுவே மக்களின் ஆதரவை பெறும். உங்கள் அத்துணை பேருக்கும் நன்றி. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ்.